friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு எனக்கு இந்த லாஸ்ட் வீக் வந்த ஆர்டர் என்ன அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸோட அப்டேட் வந்து செகண்ட் பேட்சோட அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடைச்சி, எனக்கு இதில் லாபம் என்ன, நான் என்னென்னலாம் மேக் பண்ணியிருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி மேக் பண்ணணும்னா நம்மளுடைய கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸாக இருக்கும், இதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான நாலேஜ் வேணால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ண என்னோடய பேபி ஃப்ராக் காம்போசிட் அதோட அவுட்புட் ஃபினிஷிங்கை காட்டுறேன். என்னோடய கஸ்டமர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய ஸ்கூல் மேட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு கவுன் வந்து அவங்களோட சிஸ்டரோட மேரேஜ், அவங்களோட அக்கா பொண்ணுக்கு 2 பொண்ணுங்களுக்கு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து எந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோன்னா, மேலே ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன பவு, இதிலேயே நம்ம வந்து ஒரு ப்ரூச் பின்னை வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரூச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஹேண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளீட்டட்ஸ் வச்சு தான் சூப்பராக கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கீழே ஃபுல்லுமே ப்ளீட்டட் கேதரிங் வச்சு ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம், கேதரிங் ப்ளீட்ஸ். பேக் சைடு இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துட்டோம். இன்விசிபிள் ஜிப்புமே அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 சைஸ் கேட்டாங்க. இது 4 இயர் பேபிக்கு. இதே மாதிரி என்ன ஒன்றுமே கேட்டாங்க, அது வந்து 3 இயர்ஸ் பேபி. ரெண்டுமே சேம் பேட்டர்னில் கஸ்டமர் இந்த மாடல் நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புனேன். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணது, அதை பார்த்துட்டு எனக்கு இதுவே மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்களே கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்டே பேபி ஃப்ராக் காம்போசிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் இது மட்டும் இல்லை, இது கூடவே இந்த மாதிரி ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறதுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பொண்ணுக்கும், இது வந்து இன்னொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி சூப்பராக ஆக்சசரிஸ் மேக் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் ஒரு ஃப்ளார் கொடுத்து ஒரு பீட் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து சின்ன சின்ன ஃப்ளார் சீக்வன்சஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் 2 சைடுமே. இதில் வந்து எலாஸ்டிக்ஸ் நம்ம கிளாஸ்லேயுமே நம்ம இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணியிருக்கிறோம். எப்படி இது மேக் பண்ணோம், என்னென்ன சைஸில் மெஷர்மெண்ட்ஸ் என்ன கிளாத் யூஸ் பண்ணோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக இதையுமே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த பேபி ஃப்ராக் கூடவே இதையும் நம்ம கொடுக்குறோம். கூடவே ஆக்சசரிஸுமே அவங்க வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த ஆக்சசரிஸுமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹேர் போ வந்து இந்த மாதிரி டைப்பில் ப்ளூ கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, கிளிப்ஸுமே ஒரு பொண்ணுக்கு 2 கிளிப்பு, அடுத்த பொண்ணுக்கு 2 கிளிப், இந்த மாதிரி 4 கிளிப்ஸ் வந்து நம்ம சூப்பராக ஷெல்ஸ் வச்சு இந்த மாதிரி மேக் பண்ணிட்டோம். இந்த ஒரு கிளிப்பில் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நம்ம கிளாஸ்லேயுமே எல்லாமே மேக் பண்ண சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, இந்த ஃப்ராக்கே 1 இயர் பேபினா கண்டிப்பாக ஷூவுமே ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்போம். 3 இயர் 4 இயர் பேபி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஷூ வந்து மேக் பண்ணி கொடுக்கல. அப்படி மேக் பண்ணனா இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு மொத்தமான செட் வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவோட எண்டில் நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸுங்கிறது இதுதான். இந்த மாதிரி இந்த ஒரு டைப் ஃப்ராக் மட்டும் இல்லை, நிறைய டைப் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதில் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃப்ராக் வந்து இந்த மாதிரி சீம்லெஸ் ஃபினிஷிங்கில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேன் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே வெளியே ரா எட்ஜஸ் தெரியாது, அப்படி ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதோட ரா எட்ஜஸ் எதுவுமே, அன்வான்ட் எட்ஜஸ் எதுவுமே தெரியாது. நான் லைவாகவே காட்டுறேன். அதுதான் நம்மளோட ஸ்பெஷலே. ஆன்லைன்லேயே இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் யாருமே இது வரைக்கும் கோர்ஸ் வந்து எடுத்ததே இல்லை, பேபி ஃப்ராக்காக எடுத்ததில்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோர்ஸ் வந்து ஒரு பேட்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு அன்வான்டான ஸ்டிச்சஸ் எதுவுமே இல்லை. பாருங்கள், அப்படியே இன்விசிபிள் ஜிப் போட்டிருக்கோம். இங்கே நெக் பாருங்கள், நெக்லேயும் அன்வான்டாக எதுவும் இல்லை. ஹேண்ட்லேயும் எதுவும் இல்லை. இங்கே சைடு எட்ஜு இதுலேயுமே எதுவும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு தர்றதில்ல. அப்படியே இன்விசிபிள் பேட்டர்னில் நம்ம சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குனா எப்படி ஸ்டிச் பண்ணணும், ரெடிமேட் சைஸ்னால் என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துனா என்ன பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு 2 வயசு பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டா போனதும் கரெக்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் கூட என்னோடய ஃப்ரெண்டு தான். இப்போ ரீசன்ட் டேஸாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம கோர்ஸை பார்த்துட்டு என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ், ஸோ என்னோட
மூத்த அக்காவோட பொண்ணுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆர்டர் கிடச்சி 1 வீக் ஆச்சு. இதை நான் முடிக்க கரெக்டாக 2 days எடுத்துக்கிட்டேன். 1 day நைட் உட்காந்து நான் கட் பண்ணேன். 2டையுமே ஒரே டைம்லேருந்து கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 dayல உட்காந்து ஸ்டிச் பண்ணி எல்லா ஆக்சசரிஸுமே மேக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் நம்ம இந்த கிளாஸஸ் கொடுக்குறோம். இன்விசிபிள் ஜிப் அட்டாச் பண்ணுறது, கூடவே கேன் யூஸ் பண்ணுறது, கேன் பட்டி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ்னால் இதில் என்னென்னா லைனிங் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா நெட் ஃபேப்ரிக். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ், உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்மளோட கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி 1 batch வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா March 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய என்கொயரிஸ், கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. எல்லாருமே டவுட்டாக இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டர்னில் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க என்னென்ன பேட்டர்ன்லாம் கேட்டாங்களோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 30 கிளாஸஸ் 40+ வீடியோஸ் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தோம். இன்னுமே கூட நம்ம நியூவாக நாங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த கூட அப்பப்போ நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம். இப்போ 2nd batchமே நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கூட உங்களோட பேபிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு மாடல் இல்லை, எந்த மாடல் நீங்கள் பார்த்தா கூட, நீங்கள் இப்போ வந்து கடையில் தான் ஒரு மாடல் பார்க்குறீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அந்த பிக்சரை பார்த்துட்டு இதை நம்ம மேக் பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் இப்படின்னு சொல்லி ப்ராப்பராக நீங்களே ஒரு டிசைனர் அளவுக்கு கற்றுக்கணும்னா நம்ம கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கோர்ஸ் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்ம 2nd batch ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட ஃபீஸ் வந்து 1500 மட்டும் தான். இந்த ஒரு ட்ரெஸ்ஸை கடையில் போய் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 1500, 2000 அந்தந்த ஷாப்புக்கு ஏற்ற ரேட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்லாம் இருந்தால் 2000, 2500, 3000 அவங்க வைக்கிற ரேட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ குவாலிட்டியானது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் நம்ம வந்து ஹோல்சேல் ஆர்டர் பண்ணி ஸ்டாக் பண்ணி நம்ம பண்ணுறதுனால எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து யாரும் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்க முடியாது. நான் இந்த செட்டு ஒரு செட்டாக, அதாவது ஒரு ஃப்ராக்கு, இந்த ஹேர்போ கூட 2 கிளிப்ஸு, இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ், ஏஞ்சல் விங்ஸையும் சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா உங்களுக்கு 1500 கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே எடுத்துப்போம். நீங்கள் வந்து உங்களோட பாப்பாவோட சைஸ் வந்து சொன்னால் போதும். 10 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 1500க்கு நம்ம வந்து இந்த ஒரு காம்போ செட்டாகவே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அவங்க சொல்லக்கூடிய டிசைனில் கூட நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 100, 200 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்குற யாருக்காவது இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 days டைம் இருந்தால் போதும், கண்டிப்பாக நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியருமே பண்ணிடுவோம். இதுக்கு நாங்கள் ஒரு டீமாகவே இங்கே ரெடியாக இருக்கிறோம். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், கிளாத் வேணும் அப்படின்னா கூட ஹோல்சேலில் இந்த மாதிரி சாட்டின் கிளாத், சீக்வன்ஸ் ஒர்க் கிளாத்து, அதுக்கப்புறமா நெட் கிளாத், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணுன்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கம்மியான சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும், மண்டே டு சாட்டர்டே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருந்தால் போதும், தாராளமாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக மிஷின் ஹேண்டில் பண்ண முடியாது, ஸ்டிச்சிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அட்மிஷன் போடுறதுக்காக உங்களுக்கு இந்த கோர்ஸோட ஃபீஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வெளியே வருவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நிறையா 100+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய டிசைனராக மாறி இருக்கோம். அவங்க இன்றைக்கி எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபாரினில் இருக்கலாம், அதர் ஸ்டேட்ஸில் இருக்கலாம், உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்கலாம். எங்களை ரீச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தர இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான அப்டேட் உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்குறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்கரேஜ் பண்ணோன்னா என்ன தோணுதோ அதை வந்து டைரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணலேன்.
இரவு பகலாக நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்முழிச்சு கூட பண்ணால் கூட அதில் எவ்வளோ தான் பெயின் இருந்தாலும் அந்த பெயின் எல்லாம் கஷ்டமாக தெரியாமல் அதுலேருந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் ஒரு அவுட்புட் நம்ம கொண்டு வரும்போது அவ்வளோக்குள்ளே ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நைட் உட்காந்து நான் இதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபைனலாக என்னோடய ஆர்டரோட அவுட்புட் இது தான். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சு என்னோடய கஸ்டமர் கொடுக்கறதுக்காக நான் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த நிமிஷத்தில் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு வேல்யூவே இல்லை. கஸ்டமர் தந்த காசை விடவும் எனக்கு அதை முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்புட், அதோட ஹாப்பி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு தாட்டோட நான் கூட கிளம்பிட்டேன். உமனாக இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நம்ம பெண்ணாக பிறந்துட்டோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நான் கூட ஒரு பெண் தான். ஆனால் யாரையுமே நான் தாங்கி அவங்க என்னை தாங்கி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விடவே நானே எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்படியே எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட அவுட்கம் தான் இது. இந்த மாதிரி இண்டிபெண்ட் உமனாக நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கூட ஒவ்வொரு உமனும் மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. நீங்கள் கூட அப்படி மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணி டெய்லரிங் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு உமனுமே இன்றைக்கி இண்டிபெண்ட் உமனாக மாறியிருக்காங்க. 100% கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி ப்ராப்பராக அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க, அவங்களே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் கூட இந்த மாதிரி மாறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.